சாப்டர் ஸ்டார்டிங்லே அந்த ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. என்னடா ஆகுதுன்னு பார்த்தா நம்மளோட மைக்கி ஒரு பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம செஞ்சு வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பான். நம்ம சான்சு அதான் ஹருச்சியா வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பான். இப்போ செஞ்சுக்கு வந்து அம்மா இருந்திருக்க மாட்டாங்க, அப்பா மட்டும்தான். அவரும் பிஸியாக இருந்ததுனால இவங்களோட கிராண்ட்மா வீட்டில் விட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஹருச்சியா தான் நம்ம சான்சு தான் வந்து நம்ம செஞ்சுவை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனால் நம்ம சான்ஸுக்கு வந்து இது கொஞ்சம் கடுப்பாக இருந்திருக்கும். ஏன்னா எப்பயும் இவ்வளோ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்கிறதுனால இவனால் நம்ம மைக்கி அப்புறம் பாஜி மாதிரி வெளில போய் விளாண்டுருக்க முடியாது. இவனுக்கு வந்து அவங்க மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா நம்ம செஞ்சு வந்து நம்ம மைக்கியோட அந்த பொம்மையை வச்சு விளாண்டு இருந்திருக்கப்ப என்ன பண்ணுவான்னா உடச்சிருவா கால் தவறி. நம்ம மைக்கி வேற அதை யாருமே எடுக்கக்கூடாது, தொடக்கூட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருந்திருப்பான். இப்போ நம்ம மைக்கி வந்து யார் இதை பண்ணதுன்னு கேட்குறப்போ நம்ம செஞ்சு வந்து என்ன சொல்லுவான்னா சான்ஸ் உடச்சான்னு போய் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா இங்கே நம்ம பாஜி வந்து நம்ம மைக்கை பூச்சி இழுத்துட்டு இருக்கான். நம்ம செஞ்சு உள்ள புக்கு பச்சிட்டு இருக்க இங்கே வெளில பார்த்தா நம்ம சான்சு வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கோம். நம்ம செஞ்சு வெளில போய் ஓடி பார்ப்பா. அங்கே போய் பார்த்தா செஞ்சு வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். சைடில் 2 சைடு கிழிஞ்சு நம்ம மைக்கி கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அங்கே வந்து ஹருச்சியா வாயை பிடிச்சிட்டு இருப்பான். சைடில் பார்த்தா பாஜி கீழே வந்துருப்பான். இந்த டைமில் தான் நம்ம மைக்கிக்கு அந்த டார்க் இம்பல்ஸ் வந்திருக்கும் போல். அவன் என்னடானா சான்சுவை பார்த்து சிரிடா சிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நம்ம செஞ்சு வந்து சொல்லுவா, அப்போ எப்படி நான் மைக்கியோட கண்ணை பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போ நடந்த சண்டையிலே அவனோட கண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம செஞ்சும் புலம்ப ஆரம்பிச்சிருவா. என்னால் தான் இவங்க இப்படி ஆயிட்டாங்க, என்னால் தான் எல்லாமே நடந்தது, இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பா. அதுக்கப்புறம் நம்ம டாக்கி மிச்சி பேசுவான். நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு, இங்கே பாரு செஞ்சு, உன்னை விட நான் நிறைய தடவை ஃபெயில் ஆகியிருக்கேன், இன்னும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து கேண்டோமாஞ்சியை தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம செஞ்சுவையும் வந்து இவனோட கேங்கில் சேர்த்துருவான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கி மிச்சி வந்து அந்த பைக்கை நினச்சி அவனோட யூனிஃபார்மை நினச்சி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதான் ரெண்டுமே நம்ம மைக்கி தானே தந்திருப்பான் அவனுக்கு. அதுக்கப்புறம் இதை நினச்சி பார்ப்பான். நம்மளோட மிக்ஸியா வந்து சொல்லியிருப்பான் கேங்கோட நேம் நீ தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. டாக்கி மிச்சியும் நான் ஒரு கேங்கை உருவாக்கியிருக்கேன் மைக்கி, இந்த கேங்கோட பேர் டோக்கியோ மாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோக்கியோ மாஞ்சி டீமுக்கு டோக்கியோ மாஞ்சினே பேரை வச்சுருவான். அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம டாக்கி மிச்சி கெத்த அந்த ஸ்ட்ரெயினில் நின்றுருப்பான் எல்லாருக்கும் முன்னாடியும். அதுக்கப்புறம் யார் யார் எந்தெந்த டிவிஷனோட கேப்டன்ஸ் வைஸ் கேப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. மைலோ ஆங்கரும் வந்து 4th டிவிஷனோட கேப்டன் வைஸ் கேப்டன். அப்புறம் பாவும் வந்து 3rd டிவிஷன். அப்புறம் நம்ம டாக்கி மிச்சி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 1st டிவிஷன் மெம்பர்ஸாக போட்டிருப்பான். அப்புறம் நம்ம மிக்ஸியாவும் ஹாக்காயும் வந்து 2nd டிவிஷன் கேப்டன், அப்புறம் வைஸ் கேப்டன். அப்புறம் நம்ம இனுப்பி வந்து 1st டிவிஷன் கேப்டன். அப்புறம் செஞ்சு வந்து 5th டிவிஷன் கேப்டன். நம்ம சிஃபியூ தான் வந்து 2nd ஜென்ரேஷன் டோக்கியோ மாஞ்சியோட வைஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட் யாருன்னு உங்களுக்கே தெரியும், வேறு யாரும் இல்லை, நம்ம டாக்கி மிச்சி தான். நம்ம சிஃபியூ வந்து சொல்லுவான், நம்ம இப்போது நியூ ஜென்ரேஷன் டோக்கியோ மாஞ்சியோட கிக் ஆஃப் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்கி மிச்சியும் ஸ்டார்டிங்லேயே எடுத்ததும் எல்லாருக்கும் ஒரு சாரியை கேட்டு அப்புறம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுத்துட்டு இது நம்மளோட ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சை முடிப்பான். அதோட சாப்டரும் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் இங்கே நம்ம மைக்கியோட பிளேஸை தான் காட்டுறாங்க. நம்ம வாக்கா வந்து சொல்கிறான், இந்த மாதிரி 2nd ஜென்ரேஷன் டோக்கியோ மாஞ்சி வந்து நம்மக்கிட்ட வார் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மைக்கியும் டோக்கியோ மாஞ்சி நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ கோகோ வந்து சொல்லுவான், அதோட கேப்டன் வந்து டாக்கி மிச்சி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்கே கேண்டோ மாஞ்சியோட எல்லா மெம்பர்ஸையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. இதில் வந்து புதுசாக 2 பேரை சேர்த்துருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம வாக்கா அப்புறம் பென்காய் தான். அதில் தோற்றதுனால இதில் சேர்ந்து தான் ஆகணும், வேறு வழியில் இவங்களுக்கும். இவங்க எப்போ சண்டை போட போகிறாங்கன்னா வந்து செப்டம்பர் 9th. அண்ட் கைஸ் இதுதான் நம்ம டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட கடைசி சண்டையாக இருக்க போகுது. அப்புறம் இங்கே காட்டுறாங்க நம்மளோட டாக்கி மிச்சியும் அப்புறம் ஹீனாவும் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே நம்ம டோக்கியோ மாஞ்சி பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த சைடு நம்ம கேண்டோ மாஞ்சியில் எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம டாக்கி மிச்சும் இதோட முடிச்சுக்கலாம் மாஞ்சிரோசானோ அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வெறியாக வந்துட்டுருக்கான். இங்கே 2 டீமுமே சண்டைக்கு நின்றுருப்பாங்க. அந்த மெம்பர்ஸோட கம்பேரிசனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த சைடு பார்த்தா கொச்ச நின்றுருப்பாங்க, இந்த சைடு கம்மியாக தான் இருப்பாங்க. இங்கே 2 சைடு கேங் லீடர்ஸுமே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி. அதுக்கப்புறம் இங்கே டீமுக்குள்ளேயே மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம நம்பர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டில் இருக்கோமேப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ தான் நம்ம டாக்கி மிச்சி செஞ்சுக்கிட்டே கேட்குறான், அவனுங்க 2 பேரும் அந்த சைடு என்னப்பா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம செஞ்சு வந்து கேட்பான், வாக்கா பென்காய் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு டாக்கி மிச்சி லாஸ்ட்டாக நம்ம இதை ஆரம்பிக்கலாம் மாஞ்சிரோசானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு போவான். நம்ம மைக்கையும் வந்து இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு ரெடி ஆகிடுவான். 2 சைடுமே எகிரிட்டு போவான் இங்கே சண்டைக்கு. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். இங்கே சாப்டர் ஸ்டார்டிங்லேயே மறுபடியும் அப்பா அவனுங்க சொன்னதை தான் காட்டுறாங்க. மறுபடியும் அவனுங்க 2 பேருமே எகிரிட்டு போகிறத தான் காட்டுவாங்க. நம்ம மைக்கை வந்து சொல்லுவான், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் உன்னை பற்றி, நீ தான் அந்த டீம்லேயே வீக்கஸ்டான ஆள், ஒரு கேங்கோட லீடர் தோத்துட்டாலே அந்த கேங் தோத்துடும், அது உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பான் மைக்கி. அதுக்கப்புறம் நீ ஒரு இடியட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கக்குச்சோ வந்து டாக்கி மிச்சி அடிக்க வருவான். நம்ம டாக்கி மிச்சி எட்ட போடான்னு சொல்லிட்டு இருக்க கக்குச்சோ வந்து நம்ம டாக்கி மிச்சிக்கு வாயிலே ஒரு அடி.
இங்கே எல்லோரும் திரும்பி பார்த்துட்டு இருக்க நம்ம கக்கூச்சோ வந்து சொல்லுவான் இந்த பேட்டில் இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுறான்னு பார்த்தா நம்ம டாக்கிமிச்சி வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே நினச்சி பார்ப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், கக்கூச்சோக்கு வாயிலே ஒரு குத்து விடுவான். நம்ம கக்கூச்சோ பறந்து போய் விழுந்துட்டு இருக்க. இங்கே இந்த சைடு பார்த்தா எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. நம்ம மைக்கியே ஷாக் ஆகிடுவான் ஒரு செகண்டு. நம்ம டாக்கிமிச்சியோ கையை நீட்டி என்னால் ஒன்று ரீச் பண்ண முடியும் மைக்கி அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் முடிவடைகிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். See you guys in another video.